Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 461 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். மோஸ்ட்லி நம்மளுக்கு நடக்கிற அமானுஷமான நிகழ்வுகளுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு நடக்கிற அமானுஷமான நிகழ்வுகளுக்கும் நம்மளுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இருக்காது. அந்த மாதிரி சமயத்துல உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்டா இந்த அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுலையும் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து அஸ்வினி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கும் அவங்களுடைய தோழி புவனாவுக்கும் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. அஸ்வினி அண்ட் புவனா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க தான். வேறு இடத்துல தான் வந்து படிக்கிறாங்க, வேறு லொக்காலிட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எங்கே ஜாயின் ஆகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, படித்து முடித்து வேலைக்கு போவாங்க இல்லையா, வேலைகளில் தான் வந்து இவங்க 2 பேரும் ஜாயின் ஆகிருக்காங்க. ஜாயின் ஆன உடனே 2 பேரும் வந்து க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறிடுறாங்க. ஸோ ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இல்லாத மாதிரி, அதாவது 2 பேரும் எப்பயுமே ஒன்றா இருக்கிற மாதிரி ரொம்பவும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரிப் வந்து போவாங்களாம். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால எப்பயுமே 2 பேரும் சேர்ந்து வேறு ஊர்களுக்கு லீவ் போட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். இப்படி தான் அவங்க ட்ராவல் பண்ணுறதை பார்த்த அவங்களுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேர் மட்டும் ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு பெரிய ட்ராவல் பிளானாக போடுவோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு ட்ராவல் பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகலான்னு சொல்லி எல்லாருமே அவங்க சஜஷனை கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒத்து போன மாதிரி ஒரு சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலாம், இல்லைனா ஏதாவது ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகலாம். ஏன்னா அந்த மாதிரி இடங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம், வைல்டு சஃபாரி போகலாம், அந்த மாதிரி வந்து திங்கிங் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்காக அவங்க டிசைட் பண்ண இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராந்தம்பூர் நேஷனல் பார்க். இந்த ராந்தம்பூர் நேஷனல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் சஃபாரிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு உண்டான டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலையும் வந்து புக் பண்ணுறாங்க. எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராந்தம்பூர் நேஷனல் பார்க்குக்கு வந்து போகிறாங்க. அந்த ஹோட்டலில் ஃபஸ்ட்டு போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஹோட்டலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. ஏன்னா நார்மலாக இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும், கண்டிப்பாக சிட்டிக்கு நடுவில் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியே செம்ம வியூ, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்ததுதான். ஸோ இவ்வளோ அளவுக்கு சூப்பரான வியூ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுடைய நிர்வாகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எங்கே வேணால் போங்க, பிரச்சனை கிடையாது, ஆனால் பின்னாடி வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்னர்ஸ்னால கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல். ஆனால் பல வருடங்களாக அதை யாருமே யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் பாலடைஞ்ச நிலையில் இருக்குது. அந்த சைடு மட்டும் போயிடாதீங்க மேடம், ஏன்னா அடிக்கடி இந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கூட அங்கே வந்து தங்கும், யாரும் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை வந்து சொல்கிறாருங்க. ஓகேங்க, அந்த பக்கம்லாம் எதுவும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரூம்ஸுக்கு வந்து போகிறாங்க. ரூமில் வந்து யார் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா, அஸ்வினி அண்ட் புவனா 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. 4 பேருமே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அஸ்வினி அண்ட் புவனா வந்து படுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக படுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னலுக்கு பக்கத்தில் ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெதுவாக எழுந்து நடந்து போகிறாங்க. நடந்து போய் பட்டுன்னு ஸ்க்ரீனை தொடுறாங்க. ஸ்க்ரீனை தொட்டால் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை விலக்கி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விண்டோ தான் இருக்குது.
விண்டோக்கு வெளியே பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு கார்டன் இருக்குங்க. கார்டனில் அவ்வளோ அளவுக்கு அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை காற்றுக்காக இந்த ஸ்க்ரீனெல்லாம் வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த டைமில் அதை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் இல்லையா, டின்னருக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்காங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. யார்? அஸ்வினி வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி நான் போயிட்டு ரூமில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து நீயும் வந்துடு சாப்பிட்டு முடிச்சு அப்படின்னு சொல்லி புவனா கிட்ட சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இவங்க ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அன்ஈசினஸ், என்னென்னா யாரோ இவங்களுடைய ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த ஸ்க்ரீன் வந்து லைட்டாக காற்றுல ஆட ஆரம்பிக்குது. என்னடா இது ஸ்க்ரீன் காற்றுல ஆடுது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உருவம் கிளியராக தெரியுதுங்க. அதாவது பின்னாடி இருந்து வெளிச்சம் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நிழல் வந்து தெரியுது. அந்த நிழலில் கிளியராக அந்த இடத்துல யாரோ ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் கிளியராக தெரியுதுங்க. என்னடா இது இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி மெதுவாக எழுந்துக்கிறாங்க. மெதுவாக எழுந்து யாருன்னு கேட்டுக்கிட்டே வந்து பக்கத்தில் போகிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனை விலக்கிக்கிட்டு யார் வரான்னு கேட்டிங்கன்னா புவனா வந்து வராங்க. இதுவே வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கர். ஏன்னா இவங்க மட்டும்தான் ரூமுக்குள்ளே வந்திருக்காங்க, புவனா வந்து ரூமுக்குள்ளே வரலை. ஸோ வரலை அப்படின்னும் போது எப்படி இவங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று இருக்க முடியும் அப்படின்ற ஒரு திங்கிங் இவங்களுடைய மனசுக்குள்ளே. இன்னொன்று என்னென்னா, பரவாயில்லப்பா புவனா தான் வந்திருக்கா, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புவனாவை கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அஸ்வினி ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. புவனா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் அஸ்வினியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏய் புவனா, ஏன் என்ன இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க எதுவுமே பதில் சொல்லலை. புவனா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்து பட்டுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கழுத்தை பிடிக்கிறாங்க. கழுத்தை பிடிச்ச உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ ஒரு திங்கிங் எல்லாம் வருதுங்க. அதாவது ஒரு கிரேவி யார்டில் வந்து இவங்க இருக்கிற மாதிரியும், இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சமாதி இருக்கு இல்லையா, அந்த சமாதி மேலே இவங்க படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியும், அந்த சமாதியில் இவங்களை யாரோ கட்டி போட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இவங்களுடைய கண்ணில் இருந்து அப்படியே ரத்தம் வளைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இவங்களுக்கெல்லாம் வந்து திங்கிங் ஓடுது. இவங்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்றது வந்து சுத்தமாக தெரியல. மூச்சு வந்து திணற ஆரம்பிக்குது. ஒரு வழியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 செகண்ட் இருக்கும் அந்த ஃபீலு. அந்த 10-15 செகண்டுக்கு அப்புறம் இவங்க தட்டி விட்டு முன்னாடி பார்க்குறாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா புவனாவும் இல்லை, யாரும் இல்லை. அந்த ரூமில் இவங்களுக்கு பயங்கர பயமாக இருக்குது. ஐயோயோன்ட்டு தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடி போய்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க 2 பேர் கூட, அதாவது புவனா அண்ட் அஸ்வினி கூட இன்னும் 2 தோழிகள் வந்து தங்கியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ரூமுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்து ஹே என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போய் ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அஸ்வினி அவங்களுக்கு நடந்த நிகழ்வு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி புவனா என்னுடைய கழுத்தை வந்து பிடிச்சா என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா அப்படின்னலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா புவனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட தான் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன நீ சொல்கிற, புவனா வந்து எங்கள் கூட தான் இருந்தா, டின்னர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அதனால தான் ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம், நீ வேணா கீழே போய் பாரு, புவனா கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது இது இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி வந்து கீழே போய் பார்த்தா உண்மையிலேயே புவனா கீழே உட்காந்து டின்னர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் அஸ்வினி, ஏன் நீ டயர்டாக ரூமில் படுக்கிறேன்ட்டு போனேன், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, சரி வா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது அஸ்வினிக்கு சரியான ஒரு பயம். ஏன்னா புவனா உருவத்தில் யார் வந்ததுன்னு தெரியல, இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சாங்க, ஒரு மாதிரி பயங்கர பயம் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட புவனா கூட வந்து போய் உட்காந்துருக்காங்க. புவனா வந்து நார்மலாக நல்லா பேசுவாங்களாம், ஜாலியாக பேசுவாங்களாம், காமெடியாக நிறையா பேசுவாங்களாம், அந்த மாதிரி நிறையா ஜோக்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அஸ்வினிக்கு வந்து சிரிப்பே வரல. ஏன்னா புவனாவை பார்த்து அவ்வளோ பயம்தான் வருது. புவனாவும் கேட்குறாங்க, ஏய் என்னடி ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புவனாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஓடி போகுதுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா சரிவா நம்மளுடைய ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனாவும் அஸ்வினியும் ரூமுக்கு போகிறாங்க. புவனா நம்ம ஜாலியாக ரூமுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ஆனால் அஸ்வினிக்கு அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கே சரியான பயம். ஆனால் இந்த தடவை அவங்களுடைய மனசில் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, இன்னும் 2 தோழிகளும் நம்ம கூட இருக்காங்க, ஸோ எதுவும் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது, நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போன உடனே ரூம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. பெட்டில் உட்காடுறாங்க. பெட்டில் உட்காந்து சரி கொஞ்சம் நேரம் பேசிட்டு படுத்து தூங்கலான்னு சொல்லி படுத்து தூங்கும்போது
இருக்கும்போது அந்த மிச்சம் இந்த 2 தோழிகளும் வந்து வரலங்க. என்னது இது 2 தோழிகளும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஏன் இன்னும் வரல, படுத்து தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னைக்கு கீழே வேறு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இன்னொரு ரூமில் இருக்காங்களே, அங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டிக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க, அதனால நாங்கள் பார்ட்டி பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக வருவோம், இல்லைனா இங்கேயே படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அஸ்வினிக்கு தலையெல்லாம் சுற்றுது. ஐயோ புவனா கூட தனியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. புவனா படுத்த உடனே தூங்கிடுறாங்க. ஆனால் அஸ்வினிக்கு வந்து தூக்கம் வரவே இல்லை. புவனாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ என்னடா இது, இவ கூடியா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது புவனா வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்ட மாதிரி தூங்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் அஸ்வினி வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இவங்க கூட இருக்கிறது உண்மையாலே புவனா தான். ஒருவேளை அவங்க தான் வேறு ஏதாவது ஒரு ஆண்மக்களை பார்த்துட்டு புவனான்னு சொல்லி நினச்சிட்டதாகவும் இவங்க வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி தூங்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அஸ்வினிக்கு தூக்கம் வரல. என்னடா இது தூக்கமே வர மாட்டேங்குது, சரி ஜன்னலுக்கு வெளியே கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம், கீழே தான் ஒரு நல்ல கார்டன் இருக்கே, அந்த கார்டனில் நிலா வெளிச்சம்லாம் அடிக்கும், ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னலுக்கு பக்கத்தில் போகிறாங்க, ஸ்க்ரீனை நகர்த்துறாங்க, அப்படியே கீழே கார்டனில் பார்க்குறாங்க. அந்த இடத்துல கார்டனில் பார்த்தா ஒரு லேடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி கார்டனில் சும்மா நின்றுக்கிட்டு இல்லைங்க, அவங்களுடைய ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சலங்கைகள் எல்லாம் போட்டு நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அங்கே நின்றுக்கிட்டு நேராக அஸ்வினி அண்ட் புவனாவுடைய ரூமுடைய விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே வந்து பயங்கரமாக பயம் உண்டாகுது, மனசெல்லாம் அப்படியே படப்படம் அடிக்குது. இவங்க கை காட்டுறாங்க, அந்த லேடி எதுவுமே கை காட்டல, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. யாரா இந்த பொம்பளை, நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகுது, இந்த டைமில் வந்து நம்ம ரூமையே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புவனாவை திரும்பி பார்க்குறாங்க. புவனா வந்து பார்த்திங்கன்னா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்துட்டு திரும்பி முன்னாடி பார்த்தா கார்டனில் அந்த லேடி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு மனசு கலக்கத்தை உண்டாக்குது. என்னடா இது, இந்த இடத்துல வந்ததுலேருந்தே டிஃப்ரெண்ட்டாக எதுதோ நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி இதெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்மளால் இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட 3 நாள் தங்கணும், நம்மளால் தங்க முடியாது, இப்போ படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. கரெக்டாக அந்த கார்டன் இருந்து இல்லையா, அந்த கார்டனில் தான் வந்து எல்லாருமே மீட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லேடி வந்து கார்டனில் எங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிறையா பூச்செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் மாதிரி இருந்திருக்கு. ஸோ வேப்ப மரமாக என்ன மரமாக தெரியல, அந்த மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த லேடி வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே லைனாக இவங்க ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்து போயிருப்பாங்க போல இருக்கு. எல்லாருமே லைனாக நின்று டிஸ்கஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் பண்ணலாம் ஈவினிங்க்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அஸ்வினி வந்து எங்கே நின்னாங்க அப்படின்னா நைட்டு அந்த லேடி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, கரெக்டாக அதே இடத்துல வந்து அஸ்வினி வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் ஏதோ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது கிரவுண்டில் ஏதோ ஃபீல் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படி பார்த்தா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மல் வந்து இருக்குது. அந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கம்மல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கொலுசில் இருந்து அந்த மணியெல்லாம் கலண்டு விழும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய மணிகள் எல்லாம் கலண்டு விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருது ஒருவேளை அந்த லேடியோடது தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருள்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல்காரங்க கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஹோட்டல்காரங்க அதை பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை எங்கேருந்து எடுத்தீங்க தயவுசெய்து அங்கேயே போட்டுருங்க, இதுக்கப்புறம் இந்த பொருள்களெல்லாம் தொடவே தொடாதீங்க, முதல்ல நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இந்த பொருளை வந்து தூக்கி போட்டு அதே இடத்துல போட்டுன்றாங்க, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வான்றாங்க, என்னது இதுன்னு ஒன்றுமே புரியாமல் என்ன பண்ணுறாங்க, இவங்க எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல போட்டுடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரிக்கு போகிறாங்க. வைல்ட் லைஃப் சஃபாரியில் இருக்கும்போது எல்லாருமே என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்வினி வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம், பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாம், அதில் அஸ்வினி வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸு வந்து நம்மளுக்காக வந்து பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் ஒன்று பண்ணணும், அஸ்வினிக்கு வந்து பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி வந்துடுது. ஸோ இவங்க வைல்ட் லைஃப் சஃபாரி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு வந்து திரும்பியும் ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலுக்கு வந்து பரதநாட்டியம் வந்து ரிஹர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ். அங்கே வந்து தோழிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக கலாய்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அஸ்வினியும் புவனாவும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு ரிமோட் பிளேஸ், ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கேயுமே நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால இவங்க கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி பின்னாடி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக வேணாம், ஆனால் ஹாஸ்பிட்டலுடைய வாசல்லையே நம்ம டான்ஸ் ஆடினாங்க, யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டலுடைய வாசலுக்கு வந்து இவங்க போயிருக்காங்க.
அந்த ஹாஸ்பிட்டலுடைய வாசலில் போயிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க, பரதநாட்டியம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நல்ல நல்ல பெரிய சலங்கைகள் எல்லாம் போட்டு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சவுண்டு, சலங்கை ஓசை வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி சலங்கை ஓசை வந்து வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த இடத்துல இவங்களுடைய சலங்கை ஓசை மட்டும் வரலை. இவங்க டான்ஸ் ஆடும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சலங்கை ஓசை வந்து கேட்குதுங்க. இப்போது புவனா அண்ட் அஸ்வினி 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாரோ இருக்காங்கப்பா, யாரோ அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம யாருன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து உள்ளே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவங்க 2 பேரும் என்டர் ஆகிறாங்க. என்டர் ஆகி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த சலங்கை ஓசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம், அதாவது இவங்க நடந்து போகிறாங்க, இவங்க நடந்து போகிறத பார்த்து அந்த ஒரு சலங்கை ஓசை எங்கேருந்து வருதோ அந்த சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, நம்ம போய்கிட்டே இருக்கோம், அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் டான்ஸ் ஆடணும், நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டுமே அப்படியே நடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வருது. ஏன்னா இவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக சந்துகிந்து அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல். இவங்க வந்த வழியை வந்து மறந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு வெளியே போகணும், ஆனால் எப்படி வெளியே போகணுன்றதை வந்து மறந்துடுறாங்க. ஸோ இப்போது அஸ்வினி அண்ட் புவனா 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயம். 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்னடி நம்ம ரொம்ப நேரமாக வெளியே போகணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த சலங்கை சவுண்டு வேறு அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கு, உள்ளே யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் எதுவும் தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கேருந்து எப்படியாவது வெளியே போகணும், இருட்டிடுச்சுன்னா வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, வா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு உண்டான எக்ஸிட்டை வந்து தேடுறாங்க. ஆனால் அவங்களால எந்த எக்ஸிட்டையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன், 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு எக்ஸிட்டை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு தேடுறாங்க. ஸோ அஸ்வினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு போகிறாங்க, புவனா இன்னொரு சைடு போகிறாங்க. ஸோ அஸ்வினி போய்கிட்டு இருக்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா சலங்கை ஓசை கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. இந்த தடவை சலங்கை ஓசை இவங்களை விட்டு தூரம் போகிற மாதிரி இல்லை, இவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே பதறுது. அப்படியே அந்த சவுண்டு கூடயே இவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க. கரெக்டாக ஒரு காரிடார் மாதிரி ஒரு இடம் வருது, அதாவது ஒரு மிகப்பெரிய காரிடார் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் இவங்க நிற்கிறாங்க. கரெக்டாக உள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா சலங்கை ஒரு பரதநாட்டியம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு லேடி வந்து வெளியே வருதுங்க. அந்த லேடி யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இவங்க வந்து ஒரு லேடியை பார்த்தாங்க இல்லையா, அதே லேடி தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்த லேடியை பார்த்த உடனே இவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த லேடியோடைய காதுகள் மட்டும் இவங்களுக்கு கிளியராக தெரியுதுங்க. காதை வந்து பார்க்குறாங்க. காதை பார்த்தா ஒரு காதில் வந்து கம்மல் இருக்குது, இன்னொரு காதில் கம்மல் இல்லை. இந்த கம்மல் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிடுது இவங்களுடைய கம்மல் தான் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேடி எதுவுமே பண்ணலை, சைலண்ட்டாக நின்றுக்கிட்டே இருக்குது. அஸ்வினியும் அப்படியே அந்த லேடியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு என்ன பண்ணுதுன்னா அந்த லேடி இவங்களை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுங்க. இவங்களை நோக்கி ஓடி வந்த உடனே இவங்களுக்கு இருக்கிற பயத்தில் இவங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. எந்த ஸ்பீடில் ஓடுறாங்கன்னு தெரில. ஆண்டவனே முன்னாடி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வடிவேல் சார் சொல்லிட்டு ஓடுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஓடுறாங்க. செம்ம ஸ்பீடாக ஓடுறாங்க. நேராக ஓடி போய் யார் மேலே மோதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா புவனா வந்து வராங்க. புவனா மேலே மோதி 2 பேரும் கீழே விழுகிறாங்க. கீழே வந்த உடனே புவனா என்னடி ஆச்சு, ஏன்டி பயந்து ஓடி வர, என்னாச்சு அப்படின்னும் போது இவங்க பின்னாடி திரும்பி அந்த லேடின்றாங்க. எந்த லேடியும் இல்லை, நீ கேடி மாதிரிலாம் பேசாத, வா நான் வெளியே போகிறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சிட்டேன், வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தரன்னு வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உடனே இவங்களுக்கு வந்து ஒன்றும் முடியல, வேர்த்துக்கிறதுலாம் கொட்டுது. இவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து பயங்கரமாக ரைஸ் அடிச்சு ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கே வந்துருமோ அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் இருக்கிறவங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு பெண்ணுடைய ஆன்மா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த பெண்ணுடைய ஆன்மா ஏன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னெல்லாம் தெரியாது, ஏன் அந்த பெண்ணுடைய ஆன்மா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுது அப்படின்னு வந்து தெரியாது. ஆனால் அந்த பெண்ணுடைய ஆன்மா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா நீங்கள் பெட்டர் இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்துடுங்க. அங்கே வந்து ஒரு ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்க கட்டிக்கிறதுக்கு, கையில் தாயத்து மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆன்மா கிட்டேருந்து விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹனுமான் டெம்பிளுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூசாரி கிட்டே எல்லா மேட்டரையும் வந்து சொல்கிறாங்க. அவருமே வந்து கேட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயத்து மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அந்த தாயத்தை கட்டுறாங்க. அந்த தாயத்தை கட்டுனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி,
இவங்களை சுற்றி ஃபஸ்ட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியா ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள் நடந்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆகிட்டுருக்குன்றாங்க. ஆனால் 8 வருடங்களாக இவங்க அந்த தாயத்தை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்களாம். இது வரைக்கும் அந்த தாயத்தை கழட்டலைன்றாங்க. ஆனால் அந்த தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 8 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தேஞ்சிடும், ஒரு மாதிரி அருந்து போகிற நிலையில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிலையில் தான் இருக்குது. அதுக்கு மேலே மேலே நூல் சுற்றி இவங்க வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தாயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவங்களுக்கு அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, திரும்பவும் அந்த ராந்தம்போர் நேஷனல் பார்க்குக்கு பக்கத்தில் இருக்க அதே ஹனுமான் டெம்பிளுக்கு போயிட்டு இன்னொரு தாயத்தை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன். ஸோ பெட்டர் நீங்கள் 8 வருஷங்கள் அந்த தாயத்தை உங்களை காப்பாற்றிருச்சு அப்படின்னு நம்புறீங்க. இப்போ அந்த தாயத்தை பியும்போது திரும்பவும் உங்களுக்கு அந்த மாதிரி நினைவுகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது தயவுசெய்து அந்த டெம்பிளுக்கு போயிடுங்க, இன்னொரு தாயத்தை வாங்கி போட்டுருங்க, இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா தாயத்தை வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன்னா அதுவுமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்வுகளை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.